நாம் யாருக்காச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்தோன்னா, அவங்க லைஃப்பில் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் கம்மியாயிடும். அண்ட் நமக்கு ஒருத்தவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு, நான் அவங்கள மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களும் நம்மக்கிட்ட சரியா பேசலனாலோ, இல்ல நம்ம மிஸ் பண்ற அளவுக்கு அவங்க நம்மள மிஸ் பண்ணலனாலும், நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம மிஸ் பண்றவங்கள எப்படி நம்மள மிஸ் பண்ண வைக்கிறதுங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்றேன். Welcome back to another video. My name is Arun. In the channel, you will learn about motivation, law of attraction, mindset, and also நான் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் அண்ட் ஓவர்கமிங் அட்டாச்மெண்ட் பற்றி நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னைக்கு டாபிக் வந்து நாம் ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறோன்னா எப்படி அவங்களும் நம்மளை மிஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போது நம்ம ஒருத்தவங்கள மிஸ் பண்ணுறோங்கிறது எதனால் நடக்குதுன்னா, நாம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரதுனால தான். அண்ட் எப்போல்லாம் நாம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரோமோ, அவங்க லைஃப்பில் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும். அண்ட் எப்படி அவங்க நம்மளை மிஸ் பண்ண வைக்கலாங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பிகாஸ் நம்ம ஒரு சில ஹேபிட்ஸ் அண்ட் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுனால தான் அவங்க நம்மளை மிஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ எப்படி அவங்க நம்மளை மிஸ் பண்ண வைக்கலான்னா, the first thing, stop texting or calling them repeatedly. I understand. இப்போது உங்களுக்கு தோணலாம், என்ன ப்ரோ நான் அவங்கக்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறேன், நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பட் அவங்களும் என்கிட்ட பேசுவாங்கன்னு நான் ரீச் அவுட் பண்ணுறேன், பட் அவங்கக்கிட்ட பேசாதேன்னு சொல்கிறீங்க, கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணாதேன்னு சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்டால் I'll tell you. விஷயம் என்னென்னா, இப்போது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப கால் பண்ணுறீங்க, இல்லை திரும்ப திரும்ப டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்படி ஒருத்தவங்களால் உங்களை மிஸ் பண்ண முடியும்? இப்போ அவங்க எப்போ ஃபோன் எடுத்தாலும் உங்களோட கால் இருக்குது, இல்லை உங்களோட டெக்ஸ்ட் இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு மிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பேஸே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருத்தவங்க உங்களை மிஸ் பண்ணோன்னா யூ ஷுட் கிவ் தட் ஸ்பேஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்ராக்ஷன் க்ரோஸ் இன் ஸ்பேஸ், நாட் இன் கனெக்ஷன். ஸோ ஒருத்தவங்களுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறதோ, இல்லை ஒரு திரும்ப திரும்ப டெக்ஸ்ட் பண்ணுறதோ உங்களை மிஸ் பண்ண வைக்காது. இது வந்து ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துடும். என்னென்னா, ஓகே இவங்க என்னன்னாலும் கால் பண்ணுவாங்க, என்னன்னாலும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க நம்மளை சுற்றி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனால் அவங்கள மிஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் திங், அவங்களுக்கு திரும்ப திரும்ப ரீச் அவுட் பண்ணாமல், அகெயின் அண்ட் அகெயின் கால் பண்ணாமல், அகெயின் அண்ட் அகெயின் டெக்ஸ்ட் பண்ணாமல், ஜஸ்ட் புல் பேக். ஸோ பேசிக்காக என்னென்னா, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த இம்பார்ட்டன்ஸை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. உங்களோட ஹெல்த், உங்களோட கெரியர், உங்களோட ஃபினான்சஸ், உங்களோட அதாவது ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் லைஃப்பில் இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விஷயம் என்னென்னா, இப்போது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சரியாக பேசலை, நீங்கள் ஒருத்தவங்களை மிஸ் பண்ணுறீங்க, பட் நீங்கள் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, யூ ஷுட் ஹாவ் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒருத்தவங்க நான் பேசுகிறேன், பட் அவங்க என்கிட்ட பேசலை, பட் நான் திரும்ப திரும்ப பேசுகிறது ஒரு ரெஸ்பெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணாது, அது வந்து வீக்னஸை ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ யூ ஷுட் ஹாவ் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. நான் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறேன், பட் அவங்க எனக்கு ரீச் அவுட் பண்ணல, ஓகே லெட் மீ வாக் அவே, நான் வந்து என் வேலையை பார்க்குறேன், என் லைஃப்பை நோக்கி போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கும், உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷனை கொண்டு வரும். ஸோ ஸ்டாப் டெக்ஸ்டிங் தம் அண்ட் காலிங் தம் ரிப்பீட்டட்லி. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம், ஸ்டாப் ஓவர் ஷேரிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்கள பற்றி எல்லாத்தையும் சொல்கிறது, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பண்ணேன், எங்கே போகிறேன், எங்கே வரேன், என்னென்ன லைஃப்பில் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன், என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன முன்னாடி பண்ணேன், எல்லாத்த பற்றியும் சொல்கிறது, எல்லாத்த பற்றியும் ஷேர் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் ஓவர் ஷேரிங். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே ஒரு க்யூரியாசிட்டி வராது. நீங்கள் என்ன லைஃப்பில் பண்ணுறீங்க, லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, இது பற்றிலாம் ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆனால் தான் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். உங்களை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. பட் இன்ஸ்டெட் நீங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு பேச என்ன இருக்கும், உங்கள்கிட்ட எதை பற்றி கேட்க தோணும், எதை பற்றி பேச தோணும் இல்லை? ஸோ ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது பி ப்ரிசைஸ். எந்தெந்த விஷயம் சொல்லணுமோ அந்தந்த விஷயம் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எந்தெந்த விஷயத்தை பற்றி அவங்க கேட்குறாங்களோ அதை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். பட் எல்லாத்த பற்றியும் ஷேர் பண்ணுறதோ, எல்லாத்த பற்றியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ அகெயின் உங்களை வந்து மிஸ் பண்ண வைக்காது. உங்களை வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும், இவங்க வந்துட்டு ஓகே உங்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா அந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகாது. தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 இஸ் இம்ப்ரூவ் யோர் செல்ஃப் அண்ட் லிவ் யோர் லைஃப். எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணி, நிறைய பேர் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க,
எனக்கு வந்து அவங்க ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தாங்க, என்கிட்ட இப்போ பேசுறதில்ல. எனக்கு வந்து இப்போ லைஃப்ல ஸ்டக் ஆன மாரி ஃபீல் ஆகுது. அவங்க மேல நான் ரொம்ப அட்டாச்டா இருந்தேன். என்னோட ஹாப்பினஸ்ஸே அவங்க தான் அப்படின்ற மாரி நான் நெனச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அவங்க பேசாததுனால எனக்கு லைஃப்ல ஏதோ ஸ்டக் ஆன மாரி ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப்ப தவிர்த்து லைஃப்ல நெறைய விஷயம் இருக்கு. யூ ஹேவ் வேல்யூ அண்ட் வொர்த் சிம்ப்ளி பை பீயிங் யுவர்செல்ஃப். உங்களுக்கு வேல்யூ இருக்கு. உங்களுக்கு வொர்தினஸ் இருக்கு. நீங்க ஒரு பெர்சன் பேசலனோ, ஒரு பெர்சன் இல்லனோ, நீங்க அத குறைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு வேல்யூ இல்லன்னு நெனைக்க வேண்டாம். நீங்க உங்க வேலைய பாருங்க. உங்களோட லைஃப், உங்களோட ஆம்பிஷன், உங்களோட கோல்ஸ் அத நோக்கி போங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு ஏதோ ஸ்டக் ஆன மாரி ஃபீல் ஆகுதா, ஜஸ்ட் பி கூல். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போங்க. வேற ஏதாவது உங்களுக்கு புடிச்ச இடத்துக்கு போங்க. புடிச்ச விஷயம் சாப்பிடுங்க. புடிச்ச ட்ரெஸ்ஸ போடுங்க. ஸோ இந்த மாரி புடிச்ச விஷயத்த பண்ணுங்க. பேசிக்கலி லிவ் யோர் லைஃப். உங்களோட லைஃப்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், நீங்க என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. ஒரு பெர்சன் கூட அட்டாச் ஆகியோ, இல்ல அவங்க பேசலனோ, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலனோ ஃபீல் பண்ணாம, உங்க லைஃப வாழுங்க. உங்களோட லைஃப என்ஜாய் பண்ணுங்க. ஸோ திஸ் வில் அகெயின் மேக் தெம் மிஸ் யூ. அவங்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஓகே, இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு இருந்தான். இப்போ அவன் லைஃப்ல என்ன பண்றான்னு தெரியல. ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஏதோ அவங்க பிஸியா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகும். ஸோ தட் வில் அகெயின் மேக் தெம் மிஸ் யூ. அண்ட் அனதர் பாயிண்ட் இஸ் ஸ்டாப் ஸ்டாக்கிங் தெம் இன் சோஷியல் மீடியா. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சோஷியல் மீடியா அவங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்ன போஸ்ட் போட்டாலும் உடனே லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது. விஷயம் என்னன்னா, அவங்களோட சோஷியல் மீடியாவில் அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அதை பார்ப்பீங்க, நீங்கள் அதுக்கு லைக் போடுவீங்க, நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற விஷயம். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த போஸ்ட்டை பார்ப்பீங்கன்னு அவங்க தெரிஞ்சு தான் அதை பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் அதையே போய் அவங்க லைக் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தட் வில் அகெயின் டோன்ட் மேக் தம் க்யூரியஸ். அது வந்து நீங்கள் அவங்கள சுற்றி தான் இருக்கீங்கன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை தான் பண்ணும். அது நீங்கள் அவங்க எது போஸ்ட் பண்ணாலும் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்கன்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துடும். நீங்கள் அவங்களோட எல்லா போஸ்ட்டுக்கும், அவங்களோட எல்லா சோஷியல் மீடியா ரெஸ்பான்ஸஸ்க்கும் நீங்கள் அகெயின் எங்கேஜ் ஆகணும்னு நாட் நெசசரி. பேசிக்காக என்னென்னா, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பில் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்க சோஷியல் மீடியாவையோ இல்லை அவங்க ப்ரொஃபைலை போய் திருப்பி திருப்பி பார்க்கவும் உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் பிகாஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. நீங்கள் உங்களோட கோல்ஸை நோக்கி போகிறீங்க. உங்களோட ஆம்பிஷனுக்கு ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட சோஷியல் மீடியாவையோ அவங்களோட லைஃப்பை போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக டைம் இருக்காது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட், அவங்களோட சோஷியல் மீடியாவில் போய் எங்கேஜ் ஆகாமல் உங்கள் லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணது உங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணோன்னா அவங்கள உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கும். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, உங்களோட சோஷியல் மீடியாவில் எங்கேஜ் ஆவாங்க, உங்களுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க எப்படி நம்மக்கிட்ட பேச வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்துலலாம் பண்ணி பிஸியாக இருந்தீங்கன்னா, அதாவது உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுறது, உங்கள் லைஃப் உங்களோட கோல்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறது, புது புது பிளேசஸ் ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் கொண்டு வரும். அண்ட் அகெயின் இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக் கிடையாது. ஓகே, நான் இதெல்லாம் பண்ணிட்டு நான் உட்காந்துறேன், ஓகே அவங்க என்னை இப்போ மிஸ் பண்ணுறாங்களா, என்னை இப்போது ஃபோன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஜென்யூனாக யூ ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப். உங்கள் லைஃப்பை வாழுங்க, உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கோல்ஸ், உங்களோட ஆம்பிஷன் இதெல்லாம் நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ திஸ் வில் மேக் யூ வெரி மச் அட்ராக்டிவ். அவங்க வந்து உங்களை திரும்பி பார்ப்பாங்க, உங்கள் மேலே க்யூரியஸ் ஆவாங்க, நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. நாட் ஓன்லி தட் பர்சன், நீங்கள் உங்கள் கோல்ஸ்க்கெலாம் ஒர்க் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் விஷனோட அலைன் ஆகிறவங்க உங்கள் கூட சேருவாங்க, உங்கள் கூட பேசுவாங்க, உங்கள் கூட பழகுவாங்க, உங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஸோ நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, உங்கள் கோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களோட செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் டிசைட் யார் கூடலாம் பழகணும், யார் கூட பழகக்கூடாது, யாரை அவாய்ட் பண்ணணும், யாரை கூட வச்சுக்கணும், எந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள பீப்புள் கூட நீங்கள் அட்டாச் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபீல் ஃப்ரீ டு லைக், அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப்.
பிகாஸ் நான் இந்த டாப்பிக்கில் இன்னும் நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வில் see you in the next one. Bye bye.